ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிப்ஸ் லவ்னியா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஆரோக்கியமான ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம். நம்மளோட கண்ணுக்கும் முடிக்கும் ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம். கருவேப்பிலை இட்லி பொடி சிம்பிளாக டேஸ்ட்டாக செஞ்சு காமிச்சிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1 கப் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலையை நான் நல்லா கழுவிட்டு ஒரு 2 நாள் நிழல்லே காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். காஞ்ச கருவேப்பிலையை போட்டு நான் நல்லா வதக்கிடுறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட காஞ்ச கருவேப்பிலை இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கூட போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். குழம்புல போடுற கருவேப்பிலையெல்லாம் பார்த்திங்கன்னா பெரியவங்களும் குழந்தைங்களும் சிலருக்கு பிடிக்காது. அதனால் அதை எடுத்து வச்சுட்டு சாதத்தை மட்டும் சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி கருவேப்பிலையில் இட்லி பொடி செஞ்சு கொடுக்குறப்ப குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இட்லி பொடி பிடிக்கும். இட்லி பொடியாக நம்ம செஞ்சு கொடுக்குறப்ப, அதுவும் கருவேப்பிலையில் செஞ்சு கொடுக்குறப்ப முடிக்கும் கண்ணுக்கும் ரொம்ப நல்லது. இதை நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். கொஞ்சமாக புளி போட்டுட்டு இதில் ஒரு 3 காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன். இந்த மிளகாவில் காரம் அதிகமாக இருக்கும், அதனால் 3 மட்டும் போடுறேன். உங்கள் மிளகாவில் காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 4-5 மிளகா போட்டு அரைச்சிக்கோங்க. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். அடுத்து 1 கப் கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட கருப்பு உளுந்து இல்லாட்டினா நீங்கள் வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க. கருப்பு உளுந்தை போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த கருப்பு உளுந்தில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது, ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. இந்த கருப்பு உளுந்தை நம்ம இந்த மாதிரி பொடியெலாம் அரைக்கிறப்ப சேர்த்து நம்ம யூஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. எலும்புகள் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காகும். ஆண் குழந்தைங்க பெண் குழந்தைங்க எல்லாத்துக்குமே இந்த கருப்பு உளுந்து கொடுக்குறப்ப அவங்களோட எலும்புகள் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காகும். அதனால் இதை நம்ம பொடியில் சேர்த்து வறுத்துக்கலாம். உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். அடுத்து 1 கப் கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். கடலைப்பருப்பை போட்டுட்டு செவந்து வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா செவந்து வந்துடுச்சு. இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் நான் 2 ஸ்பூன் கருப்பு எள் போட்டுக்கிறேன். எள் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. கருப்பு எள் இல்லாட்டினா வெள்ளை எள் இருந்தாலும் வெள்ளை எள் போட்டுக்கலாம். எள் நல்லா பொரிஞ்சு வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். எள்ளுலேயும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. இதையும் நம்ம அடிக்கடி சாப்பிட்டு வரலாம். அடுத்து 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் மல்லி, 4 பல் பூண்டை தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா வறுத்துக்கோங்க. எல்லாத்தையும் வறுத்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இட்லி பொடியை நல்லா வலுவலுன்னு அரைச்சிடாமல் கொஞ்சம் குறப்பாக அரைக்கணும். அப்போ தான் வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இதில் 1.5 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். போட்டுட்டு இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். கெட்டி பெருங்காயம்னா எண்ணெயில் வதக்கி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி குறன்னு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். நம்மளோட கருவேப்பிலை பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாதம், இட்லி, தோசை இது கூடலாம் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம்.